இந்த 4 எழுத்து பேர் என் வாழ்க்கையில இல்லைன்னா பல சந்தோஷமான தருணங்கள் என் வாழ்க்கையில இல்லாம போயிருக்கும். It all started when we were in first standard. Yes, அங்கிருந்தே ஆரம்பிச்சிருச்சு எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி. டியர் பாலான்னு ஸ்கூல் டேஸ்ல இன்ஃபார்மல் லெட்டர்ல எழுத ஆரம்பிச்சு இதோ இந்த பதிவு வரைக்கும் அழகா போயிட்டு இருக்கு. வருஷங்கள் ஆக ஆக 2, 3, 4 ஃப்ரெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாச்சு. ஆனாலும் அதுல நாங்க 2 பேர் மட்டும் தொடர்ந்து பயணிச்சோம். சண்டைக்கெல்லாம் பஞ்சமே இல்ல, ஆனாலும் ஒன்னாதான் இருப்போம். எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு தான் சுத்துவா. தயங்கி நிக்கிற இடத்துல எல்லாம் என் கைய பிடிச்சு கூட்டிட்டு போவா. இன்ஃபேக்ட் அவ இல்லாம பல இடங்களுக்கு எனக்கு போகவே தெரியாது. தென்னாலி கமல் மாதிரி தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறேன்னா அந்த வயசுல என் அப்பாக்கு அடுத்ததா நம்பி கூட போற ஆளுனா அது அவதான். என்னை பாதுகாப்பா வச்சுப்பா. இப்ப வரைக்கும் நான் வளர்ந்த சூழ்நிலையில எனக்கு தெரியாத பல விஷயங்களை எனக்கு அவதான் சொல்லி தந்தா. நைட் ஸ்டேன்ற பேர்ல சின்ன வயசுலயே ஒன்னா தங்கி விடிய விடிய கதை பேசுவோம். பார்த்தாலே பரவசம் ஏஜ்ல சொல்லவே வேண்டாம், நிறையவே பேசுவோம். பஜார் ரோட்ல ஜாலியா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டுட்டு அவ போற பாட்டு கிளாஸுக்கும் டியூஷன் கிளாஸுக்கும் நானும் போய் உட்காந்துட்டு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அவ பாட்டி கொடுக்கற எள்ளு கொல்கட்டைய ருசிச்சு சாப்பிட்டுட்டு அவ சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஏன் ஊர்களுக்கெல்லாம் கூட சேர்ந்து சுத்திட்டுன்னு எங்க லிஸ்ட் பெருசா போகும். எங்க வீட்டுக்கு அவ வரும்போதும் அப்படிதான். எங்க வீட்டு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவ ஃபேவரட் தான். மேடம் பேச்சு அப்படி. பேருக்கு தான் சிங்கிள் சைல்டு, ஆனா ஷேரிங் குணத்தை அவகிட்ட தான் கத்துக்கணும். I don't have any regrets about my school days or even teenage life. இத நான் சொல்றதுக்கு அவ ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவ இல்லாம அந்த நாட்கள் அவ்வளவு மெமரபிளா இருந்திருக்குமான்னு தெரியல. ஸ்கூல் லைஃப் முடிஞ்சது அவ்வளவுதான்னு வேற வேற திசைகளை நோக்கி பயணம் தொடங்கும்னு நினைச்சா அதுதான் இல்ல. அவகிட்ட இருக்கிற முக்கியமான குவாலிட்டியே கனெக்டிங் ஃப்ரெண்ட்ஸ். She'll make you very comfortable. அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்ப சேர்ந்தாலும் நல்லா பேசி என்ஜாய் பண்ணுவோம். எங்களோட ஒரே கனெக்டிங் டாட் பாலா. ஒரு சின்ன கேப், ரொம்ப ரொம்ப சின்ன கேப் எங்க வாழ்க்கையிலையும் வந்தது. பட் ரொம்ப சீக்கிரமாவே அதையும் கடந்து நாங்க மறுபடியும் ஒன்னானோம். அப்பவும் என் ரகசியங்களை தெரிஞ்ச ஒரே ஆள் அவதான். கடவுள் புண்ணியத்துல அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்புகள் கிடைச்சது. பேராசப்பட்டாலும் கிடைக்காத ஒரு விஷயம் எங்களுக்கு தானா அமைஞ்சது. நேட்டிவ் பிளேஸ்ல நேபர்ஸ் ஆனோம். சொல்லவே வேண்டாம், சும்மாவே சேர்ந்து சுத்துவோம். இப்ப பசங்களுக்கு ஸ்கூல் வெக்கேஷன் வரும்னு காத்துட்டு இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணி we are creating memories and we are laughing out hard. உடைஞ்சு போன நேரங்கள்ல ஆறுதல் சொல்லியிருக்கா, எனக்காக யோசிக்க சொல்லியிருக்கா, பல நாள் புலம்பல்களை பொறுமையா கேட்டிருக்கா, தேவையான நேரத்துல தெளிவுபடுத்தியிருக்கா. I'm blessed. வேற என்ன சொல்றது? இதெல்லாம் கேட்டு நாங்க ஸ்வீட்டான ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்க வேண்டாம். இப்பவும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆனாலும் we are there for each other and we will continue to stay for each other and make each other's life memorable and beautiful. Wishing a fantastic life ahead to my fantastic friend. Happy birthday, Bala. Love you.